வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவாளின் விருப்பமான பேத்தி இலையை அலைந்து திரிந்து சேகரித்த ஜெயலட்சுமி அம்மாள். இவாளை ஸ்ரீ வைஷ்ணவான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்றார் மகா பெரியவா. பேத்தி இலையா அப்படின்னா என்ன? ஜெயலட்சுமி அம்மாவை ஏன் ஸ்ரீ வைஷ்ணவான்னு கூப்பிடணும்னு மகா பெரியவா சொல்றார். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சமயம் ஒரு பெரிய இலையில் நிறைய தும்பைப்பூ எடுத்துக்கொண்டு வந்து மகா பெரியவாளிடம் சமர்ப்பித்தார் ஓர் அடியார். தும்பைப்பூவை பார்த்ததும் மகா பெரியவா ரொம்பவே சந்தோஷப்பட்டார். அங்கிருந்த பக்தர்களை பார்த்து தும்பைப்பூ வைத்திருந்த இலையை காட்டி, இது என்ன இலை தெரியுமா என்று கேட்டார் மகா பெரியவா. பலரும் வெவ்வேறு விதமாக பதில் சொன்னார்கள். இதன் பேர் பேத்தி இலை. இதில்தான் சந்நியாசிகள் பிக்ஷை செய்யணும். இது தங்கத்துக்கு சமானம். இந்த இலை கிடைக்கலன்னா துவாதசி அன்னைக்கு பாரணையை இந்த இலையில் வைத்து பிக்ஷை செய்யணும். அவ்வளவு வசதி, அபூர்வம். எனக்கு கூட ஒரு பாட்டி தங்கத்தட்டு பண்ணி கொடுத்தா, ஆனா நான் அதுல ஒரு தடவை கூட பிக்ஷை பண்ணியதே இல்லை. இப்போ அது ஸ்டோர் ரூம்ல இருக்கு அப்படின்னு மகா பெரியவா சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜெயலட்சுமி அம்மாள் பேத்தி இலைக்காக பைத்தியமாக அலையத் தொடங்கினாள். கடைசியில் அதை கண்டுபிடித்து மந்தார இலையை ஈரக்குச்சியினால் தைத்து போஜனத்திற்காக உபயோகப்படுத்துவதைப் போல் சில இலைகளை தைத்து கொண்டு காஞ்சிபுரத்திற்கு போனாள். மகா பெரியவாளிடம் தொண்டர் ஸ்ரீ பாலு பேத்தி இலையை பற்றி தெரிவித்து, செங்கல்பட்டு ஜெயலட்சுமி அம்மா வைஷ்ணவா கொண்டு வந்திருக்கா என்றார். உடனே மகா பெரியவா இவாளை ஸ்ரீ வைஷ்ணவான்னு கூப்பிடணும் என்றார்கள். ஜெயலட்சுமி அம்மாளுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை எவ்வாறு சொல்வேன்? அன்று முதல் ஸ்ரீமடம் சிப்பந்திகள் ஜெயலட்சுமி அம்மாளை ஸ்ரீ வைஷ்ணவா என்றே அழைக்கத் தொடங்கிவிட்டார்கள். வாழ்க்கையில் இதைவிட வேறு என்ன பட்டம் வேண்டும் ஜெயலட்சுமி அம்மாளுக்கு? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.